Hi friends, the background verification உங்க கம்பெனிக்கு போகாமையே பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணலாம். எப்படி அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குது? பேசிக்காவே உங்க ப்ரீவியஸ் கம்பெனியை இன்டராக்ட் பண்ணாமையே டிஜிட்டலாக பார்த்து உங்க டேட்டாவை நீங்க கொடுத்த ரிலீவ் லெட்டர், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் எல்லாத்தையுமே வச்சு வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். உங்க கம்பெனிக்கு அவங்க போகவே வேண்டாம். அதை பேஸ் பண்ணி டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்றாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் 95% வந்து டிஜிட்டலாக தான் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனிக்கு போகாமையே உங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டை வச்சு எப்படி வெரிஃபிகேஷன் பண்ண முடியும், அந்த வெரிஃபிகேஷனை எப்படி பண்ணுறாங்க, இது எப்படி சாத்தியமாக இருக்குது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கம்பெனி 10 கம்பெனி கொடுத்தாலும் சரி, 2 கம்பெனி கொடுத்தாலும் சரி, ஈவன் ஒரு கம்பெனி கொடுத்தாலும் சரி, கம்பெனியை விசிட் பண்ணாமையே பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். அதுக்கான பேராமீட்டர்ஸ் ஆல்ரெடி ரெடிமேடாக இருக்குது. இது எப்படி இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, எப்படி கம்பெனியை விசிட் பண்ணாமன்னா வெளியே போயிட்டு ஒரு கம்பெனி போய் டைரெக்டாக போய் விசிட் பண்ணணும், கம்பெனியோட பிளேஸை விசிட் பண்ணுற அப்படி தான் நடந்துட்டு இருந்ததுக்கு முன்னாடி. இப்போ வந்து கம்பெனியோட பிளேஸை விசிட் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் மாறி வீட்டில் உட்காந்துட்டு இருந்தே ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய வெரிஃபிகேஷனை முடிக்கலாம். ஸோ எப்படி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க யூடியூப் சேனல் நேம் லெமுரியா மேன். ஸோ மை நேம் ராம். If you have any background verification related problems or career related problems, நீங்கள் எனக்கு கனெக்ட் பண்ணலாம். மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம கான்செப்ட்டுக்கு போயிடுவோம். ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் டாக்குமெண்ட் கொடுத்த அப்புறம் கம்பெனிக்கு போகாமல் எப்படி உங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த 5 பேராமீட்டர்ஸ் தான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 பேராமீட்டர்ஸும் பொறுமையாக இந்த வீடியோட எண்டு வரையும் கேளுங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வர கொஷின்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த வீடியோட எண்டில் 1 by 1 உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஜாயின் பண்ண அப்புறம் உங்களுடைய பே ஸ்லிப் கொடுப்பீங்க, ரீசெண்டாக ஜாயின் பண்ண கம்பெனியோட பே ஸ்லிப் கொடுப்பீங்க, அப்புறம் ரிலீவ் லெட்டர் கொடுப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், இது எல்லாம் ப்ரீவியஸ் கம்பெனி இது கொடுப்பீங்க. அப்படி கொடுத்தாலும் கூட அவங்க மேனுவலாக எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயில் போடுவாங்க, அப்புறம் மெயில் போட்டு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அதுக்கப்புறம் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா தான் இந்த மாதிரி டிஜிட்டல் வெரிஃபிகேஷன்ற மெத்தடுக்கு அவங்க போவாங்க. ஸோ ஒரு லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தே உங்களுடைய வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக கிளியராக முடிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான 5 பேராமீட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். யூஏஎன், அதாவது பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கிற சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, அந்த ஸ்னாப்ஷாட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க அவங்களுடைய ஹெல்ப்பை வச்சு. அந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்க, கம்பெனியோட பாஸ்புக், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், அதாவது டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து தெளிவாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை வச்சு பெரும்பாலான கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் ஆர்கனைசேஷன் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை கிறிஸ்டல் கிளியராக வந்து பிஎஃப் அக்கௌண்ட் வச்சு முடிக்கிறாங்க. ஏன்னா பிஎஃப் உடைய அக்கௌண்ட் அந்த போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான ஒரு பிளாட்ஃபார்ம், ஸ்டாண்டர்டான ஒரு போர்ட்டல். அதிலிருந்து நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணால் நம்ம ஸ்டாண்டர்டான இன்ஃபர்மேஷன், கிறிஸ்டல் கிளியரான தெளிவான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்காக சர்வீஸ் ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இன்னும் அதில் டெப்த்தாக போனோம்னா அந்த கம்பெனியுடைய பாஸ்புக், ஒவ்வொரு கம்பெனியோட பாஸ்புக் டவுன்லோட் பண்ணலாம். ஒவ்வொரு கம்பெனியுடைய பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட், பிஎஃப் அமௌண்ட் கிரெடிட் ஆன ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிஜிட்டலாக வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஆர் ஒரு ட்ரிக். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் ஒரே கம்பெனி 5 கம்பெனி ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் 5 கம்பெனிலையும் ஒரே பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருந்தா தான் இது ஒர்க் அவுட் ஆகும். வேறு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். அந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இவங்க கேட்கும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. பட் அது வந்து சாத்தியக்கூறு வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சம்டைம்ஸ் வந்து சேலரி கையில் கூட கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஆன்சரை வந்து இந்த வீடியோ 2ல் பார்ப்போம். ஸோ ஓவராலாக 2வது ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து வாங்குவாங்க. உங்கள் லாஸ்ட்டு கம்பெனி வந்து 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. 2 கம்பெனி வந்து ஒரு HDFC பேங்க் தான் உங்கள் சேலரி அக்கௌண்ட்னா 2 கம்பெனியில் 2.5 இயர்ஸ் 2.5 இயர்ஸ்னால் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி பார்க்க சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னா உங்களை கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்கள் நெட் பேங்கிங்கில் டவுன்லோட் பண்ணி எடுத்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எக்ஸிக்யூட்டிவ் யூ நீட் டு ஷோ தி பேங்க் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வீடியோவில் லைவாக உங்களுக்கு காமிக்கணும், அப்போ தான் அக்ரி பண்ணுவாங்க. இதுதான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 2வது பேராமீட்டர். 3வது பேராமீட்டர் எது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 16. ஃபார்ம் 16ல் பார்ட் ஏ, பார்ட் பி இருக்கும். அதை நிறைய வீடியோ நான் சொல்லிட்டேன். பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ், கம்பெனியோட டேன் நம்பர், பேன் நம்பர், கம்பெனியோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும்.
பார்ட் பியில் வந்து எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன்ஸ், எம்ப்ளாயோட நேம், அட்ரஸ், பேன் நம்பர், டேன் நம்பர், ஆதார் நம்பர், அண்ட் தென் எவ்வளோ சேலரி நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அந்த சேலரியில் எவ்வளோ டேக்ஸ் டிடெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, அந்த இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ ஃபார்ம் 16 தான் 3வது பேராமீட்டர். டிஜிட்டலாக ஒரு கம்பெனியை விசிட் பண்ணாமல் ஃபார்ம் 16 வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இன்கேஸ் நீங்கள் மாற்றி நீங்களே ஒரு ஃபார்ம் 16 கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. பிகாஸ் லாட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது ஒரு விஷயத்தை கூட நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபார்ம் 16 பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஃபார்ம் 16 வச்சும் லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்டு இருந்து உங்களுடைய வெரிஃபிகேஷன் முடிக்கிறாங்க. 4வதாக இது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர். இது எதுவுமே இல்லை, எனக்கு வந்து பிஎஃப் அக்கௌண்ட் இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது, சேலரி கையில் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. ஃபார்ம் 16 எனக்கு கிடையாது, ரொம்ப லோ பேமெண்ட், லெஸ் தென் 3 lakhs அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பரை நீங்கள் எடுத்து காமிக்கலாம். எப்படி ஒரு நோட் பேடில் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ நோட் பேடில் கொடுத்ததே வச்சு வந்து நம்ம பெருசாக அவங்க வெரிஃபை பண்ண மாட்டாங்க. அப்படி வெரிஃபை பண்ணாலும் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எவிடென்ஸாக அது இருக்காது. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் டீமை பொறுத்த வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். அது டாக்குமெண்ட் எவிடன்ஸாக இருக்கணும். அந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருந்தால் தான் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக த்ரூ பண்ணுவாங்க, க்ரீனுக்கு வந்து மாற்றுவாங்க. ஸோ ஃபைனலாக 5வது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அந்த கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆக்டிவாக இருக்கணும். இல்லை நீங்கள் கொடுக்குற ஒர்க் ஹிஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1st January 2021 31st December 2022 வரைக்கும் உங்கள் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரிலீவ் லெட்டர், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், பே ஸ்லிப் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த 1st January 2021 31st December 2022 வரைக்கும், இல்லை 31st December 2021 வரைக்கும் அந்த கம்பெனியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆக்டிவாக இருக்கணும். அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கக்கூடாது. க்ளோஸ் ஆகிருந்தால் கம்பெனி க்ளோஸ் ஆன சமயத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து March 31st March ஆர் 30 April 2021 அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த ரிலீவ் லெட்டர் வந்து வேலிடாக இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் டிஜிட்டலாக வெரிஃபிகேஷன் பண்ணுறது வந்து இந்த 5 பேராமீட்டர்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்க. யூஏஎன் நம்பர் ஆர் பிஎஃப் போர்ட்டல். பிஎஃப் போர்ட்டலில் 2 விதமாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, செகண்ட் ஒன் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆர் பாஸ்புக் டீட்டெயில்ஸ், டீட்டெயில்டு பிரேக்கப் வந்து உங்கள்கிட்ட வாங்குவாங்க. செகண்ட் ஒன் பேங்க் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 16, ஃபோர்த் ஒன்று வந்து ஜிஎஸ்டி நம்பர், அப்படி ஃபிஃப்த் ஒன் ரொம்ப ஒஸ்ட் கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ரிலீவ் லெட்டர், ஆஃபர் லெட்டர், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் எல்லாத்துலேயுமே வந்து பிரிண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த 5 பேராமீட்டரும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இது எதுவுமே எனக்கு இல்லை, வேறு வழியே இல்லை, எனக்கு வந்து இந்த பேராமீட்டர்ஸ்லாம் எதுவுமே இல்லை, வெறும் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக டேரெக்டாக விசிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. டேரெக்டாக விசிட் பண்ணாலும் அவங்க ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும். கிரவுண்ட் லெவல் வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப டீப்பாக பண்ணுவாங்க. எஸ்பெஷலி எம்என்சிலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு டாக்குமெண்ட்டை வந்து எங்கேயாவது வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா கடைசியில் வாங்கி கொடுத்துட்டு அப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும். ஒரு 1 month ஆர் 1.5 month கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்குறாங்க, நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் கேட்குறாங்க, கொடுத்த ஃபார்ம் 16 வந்து கரெக்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து எனக்கு வருது. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு இல்லை இந்த பேக்ரவுண்டில். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ரிலேட்டாக என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வெல்கம் டு கனெக்ட் வித் மீ. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இன்ஃபர்மேட்டிக்காக இருந்தால் கண்டிப்பாக தம்ஸ் அப் கொடுங்க. ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and give your support. Thank you so much for watching this video. Bye bye.